فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தர்கா வழிபாடு சமுதாயத்தின் வழிகேடு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தர்கா வழிபாட்டினை ஓரளவு தமிழகமெங்கும் பல இடங்களில் ஓரளவு ஒழித்து கட்டி ஓரளவு நிலைக்கு கிளீனாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சில ஊர்களில் சிலர்கள் எப்படியாவது தூக்கி பிடிக்க வேண்டும் என்று, நீங்கள் இதை கூடாது என்று சொன்னால் நாங்கள் வெடி வைப்போம், வேட்டு போடுவோம் என்றெல்லாம் இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இது எவ்வளவு அறியாமை! எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்கள் நாசமா போவாதீங்க, அதை யோசிச்சு பார்த்துக்கணுங்க. கோபம் எங்க மீது உங்களுக்கு இருக்குதுன்னா, இவன் சொல்றதை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போ, இவன் சொல்லி நான் என்ன செய்யறது, அல்லாஹ் சொல்றதுனால நான் அதை செய்யாம இருப்பேன், அல்லாஹ் தூதர் சொன்னதுனால நான் அதை செய்யாம இருப்பேன், நபி வழி நான் நடப்பேன், இவன் சொல்லி நான் கேட்க மாட்டேன்னு சொல்லு. எங்க மேல கோபத்தை எங்க மேல காட்டு. எங்கள் மேல இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்கள் நாசமா போவாதீங்க. நாங்க சாராயம் குடிக்க கூடாதுன்னு சொல்றோம், இவனோ சாராயம் குடிக்க கூடாதுங்கிறானே, நான் கஞ்சாவை கலந்து சாராயம் அடிப்பேன்டா அப்படிங்கிறது எவ்வளவு முட்டாள்தனம் யோசிச்சுப்பாரு. சொல்லுவாங்கல்ல, ஆய்க்கு போகும்போது வெள்ளரிக்காய் திங்காத. நீ என்னடா சொல்றது, வெள்ளரிக்காய் திங்காத, நாலு பிரட்டி எடுத்து நல்ல சாப்பிடு. இது யாருக்கடா நஷ்டம்? உன் வீம்பு எங்க போய் நிக்குது பாரு. உன்னுடைய வீம்பு நல்ல விஷயத்தில் இருக்க வேண்டும். நான் ஒரு 1000 ரூபாய் தர்மம் செஞ்சா நான் 2000 ரூபாய் கொடுப்பேன், அதை சொல்லு. நான் ஒரு ஏழையை வாழ வச்சேன்னா நான் 5 ஏழையை வாழ வைப்பேன், அப்படியே எடுத்து நின்னுங்க. போட்டி போடு, நன்மையில் போட்டி போடு. ஊர் ஜமாத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் கூட சில விஷயத்தில் அறியாமையில் இருக்கிறார்கள். நீங்க விசாம குரானை சொல்லுங்க, அதுக்கு நாங்க ஆதரவு தர்றோம். அவங்க விசாம தர்கா வழிபாடு உருசு கூத்து எல்லாம் பண்ணிட்டோம், அதையும் நாங்க வேண்டாங்கல ஆதரவு தந்து போறோம். உங்களையும் நாங்க தடுக்கல, செய்யத்தானே விட்டுருக்கோம். அது மாதிரி தானே இது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இஸ்லாமிய அடிப்படை விவரம் கூட நீங்கள் இல்லாமல் இருக்கிறீர்கள். திருமறை குரானில் அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறான் அது பற்றி எல்லாம் இன்றைக்கு பள்ளிகளில் ஆலிம்கள் பேசுவதில்லை. மௌலுதை பேசக்கூடிய அளவுக்கு குரானை பேசியிருக்கிறார்களா? மௌலுது சரியா தவறாங்கிறது இரண்டாவது விஷயம். மௌலுதிற்கு எந்த அளவுக்கு கச்சை கட்டிக்கிட்டு நீங்க பேசுறான், மௌலுது ஓதியே தீரணும்னு பேசுறீங்க, சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மௌலுதை சொன்ன அளவிற்கு குரானை பள்ளியில சொல்லியிருக்கியா? தர்காவை சொன்ன அளவிற்கு பள்ளிவாசலின் முக்கியத்துவத்தை பேசியிருக்கியா? அவுலியாக்களை சொன்ன அளவுக்கு நபிமார்கள் சொல்லியிருக்கியா? பித்தலாட்டம் பண்றாங்க, அயோக்கியத்தனம் பண்றாங்க. நபிமார்கள் என்றால் யார், திருமறை குரான் என்றால் என்ன, உண்மையான நபி வழி எது, வழிகேடு எது என்பதை தெரிந்தும் தெரியாத போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அஜித்மார்கள். பொய் பேசுறாங்க அவங்க. ரசூல்லா மீது பிரியம் வைத்திருக்கோம் என்று மோல்து வராங்களே, பொய் அது. எப்படி உண்மையில முஹப்பத் ரசூல்லா மீது நீ வச்சிருக்கிற?
நபிமார்கள் மீது நீ முஹப்பத் வச்சிருந்தா இப்ராஹிம் நபிக்கு மௌலிது எங்க? முஹித்தீன் அபுகாஜான் வச்சிருக்கல மௌலிது, ஷாரவி பாட்ஷாக்கு வச்சிருக்கிய, நிறைய அவுலியாக்களுக்கு மௌலிது வச்சிருக்கிய, லோக்கல் மலங்குக்கு கூட ஒன்னோட பாட்டு கிடக்குங்கிறாங்க. எங்க இப்ராஹிம் நபிக்கு எங்கடா மௌலித? மௌலிது ஓதுவது கூடாது என்பது எங்கள் கொள்கை. நபிமார் ரசூலுல்லாஹ் மீது மௌலிது ஓதுவது முஹப்பத்து, மரியாதைக்குரியதுங்கிற. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌலிது எங்க? மூசா நபிக்கு மௌலிது எங்க? ஈசா நபிக்கு மௌலிது எங்க? பொய் சொல்றீங்க. மௌலிது முஹப்பத்தை காட்டுவதற்காக அல்ல, வயிறு வளர்ப்பதற்காக. ஒத்துட்டு போ, வெக்கமா இருந்தா தூர விடு. வேற என்ன? காசு சம்பாதி தவிர வேற என்ன? காசு தவிர என்ன இருக்கு ஒண்ணு கேட்பாங்க. நீங்க மட்டும் இந்த மேடை ஓட்டு காசு வாங்கலையா? வந்துட்டு போற டிக்கெட் சார்ஜ் தான் காசு வாங்குவேன். ஒரு வார்த்தையா சொல்றோம், நான் 1.5 மணி நேரம் பேச போறேன், 2000 ரூபாய் கொடு. 1000 ரூபாய் தான் 3/4 மணி நேரம் பேசுவேன். அப்படி நாங்க பேசிட்டு இருக்கோம். வந்துட்டு போற டிக்கெட் சார்ஜை கேட்போம். நீ மௌலிது என்ற பேர்ல என்ன செய்யற? ஒவ்வொரு அடிக்கு தக்கன காசு வச்சிருக்கிய. சுருக்கி வாங்கின அதுக்கு தக்கன காசு, நீட்டி முளைக்கு வாங்கின அதுக்கு தக்கன நட மௌலிது, ஓட்ட மௌலிது, ஜெட்டு மௌலிது, என்ன பெரிய ஸ்கட்டு மௌலிதுலாம் இருந்தது அந்த காலத்துல. அப்ப நபிமார்கள் என்றால் யார், அவுலியாக்கள் என்றால் யார் என்ற வித்தியாசத்தை விளங்கியும் விளங்காமல் இருக்கிறார்கள். பல கேள்வி கேட்டமே. அவுலியாக்களுடைய பவர் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு மலுக் அவுலியா அப்படி வச்சுக்கோ. உதாரணம் இந்த ஊரை எடுத்துக்குவோம். நான் எங்கேயும் போனா பெரும்பாலும் முஹித்தீன் அபுகாஜான் தான் பிடிப்பேன். ஏன்னா அவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவர் போட்டு போட்டா மத்தால இருக்கு தெரியாம போயிடுவாங்க. அவர் காட்டியா பவரை முதல்ல அவரை காட்டட்டும், அப்புறம் பார்த்துக்கோ மத்தால. நீ இங்க வந்து தொண்டிக்கு மலுங்குங்கிற, மலுங்கு அவுலியாவுக்கு பவர் இருக்குங்கிற. என்னுடைய முடி மசர கூட அசைக்கல அவுலியாவார. இது ஏன் திமிர்லையா நான் பேசுறேன்? என்னுடைய ஆணவத்தில் பேசவில்லை, படைத்த ரப்புல் ஆலமீன் சொன்ன நம்பிக்கையில் பேசுகிறேன். குர்ஆன் அப்படி சொல்லுது. மஸ்ருன்னு சொன்னனால அசிங்கமான பேசுறான்னு நீங்க நினைக்க கூடாது. மஸ்ருங்கிறது சாதாரண வார்த்தை தான். மயிர் கூச்சரிதல்னு சொல்லுவாங்க. மயிர் இலையில் உயிர் தப்பினான் அப்படிம்பாங்க. அதுக்கு சொல்றேன், ஒரு மஸ்ர கூட அசைக்கல. அதுக்கு ஆதாரம் என்ன? ஜேசிபி தோண்டும் பொழுது அழகா 80,000 ரூபாய் கொடுத்தாங்களாமா, அவுட். இந்த மலுங்கு அவுலியாவை தூக்குறது உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க, அறிவிச்சிருங்க, நான் கலெக்ஷன் பண்ணி தரோம். ஒரு 4 லட்சம், ஒரு 10 லட்சம், எவ்வளவு வேணும் மலுங்கு அவுலியாக்கு? நாகூர் தர்கா அவுலியாவோட மொத்தம் பேசுங்க, ஒரு 2-3 கோடி சவுதி துபாயெல்லாம் போய் கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். தூக்கிறோம், ஒரே தூக்கா. ஏக்கு உங்களை கஷ்டப்பட்டு பிரச்சாரம் தூக்கிறோமா? பவர் இருக்குன்னு சொன்னா உனக்கு தெரியலையா? அவனுக்கே தெரியும், தெரியாம கூட இல்லை. அட இதுக்கு பவர் இருக்குன்னு சொன்னா நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம் சார், நீங்க ஜேசிபி தூக்கணும்னா தூக்கிடுங்க, அவுலியாவாச்சு நீங்களாச்சும் ஓடி இருக்கணும். துட்டுன்னு என்னாச்சு? 80,000 ரூபாய் என்ன வேலை இருந்துச்சு? ஏமா தெரியும் உங்களுக்கு? ஃப்ராட் உங்களுக்கு விளங்குதா? எந்த பவரும் கிடையாது. என் சவால் விடுறேனா, அது என்ன மலுங்கு அவுலியா இன்னைக்கு செய்யட்டியா? இப்ப செய்யட்டும், இப்ப எனக்கு செய்யட்டும், நான் இருக்கல. என்ன இந்த இடத்துல சாவடிக்கட்டும், அவரு சாவடிக்க கூட வேண்டாம். என் பேச்சு வராம வாயத்தான் அசைப்பேன், சவுண்ட் வராம ஆக்கட்டும். நான் பேச்சு வரக்கூடாது. நான் ஒரு 5 நிமிஷம் ஆக்டர்ன்றோம் பாத்தீங்களா, பேச்சு வராம ஆக்கட்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதி யபத்ஷ. இதெல்லாம் குர்ஆன் வாசகங்கள். இப்படி ஒரு வாசகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதானே ஆச்சரியமா இருக்கு. குர்ஆன்ங்கிறது என்ன? குர்ஆன் வந்து நம்ம உயிரை விட மேலான சட்ட திட்டங்கள். அது அல்லாஹ்வுடைய வாக்கு குர்ஆன். நபிமார்கள் என்பவர்கள் இறைவனால் செலக்ட் செய்யப்பட்ட தீர்மானிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அவுலியாக்கள் என்பவர்கள் நீங்களா நினைச்சிட்டு இருக்க வந்தா அவுலியா. மனிதர்களால் அனுமானிக்கப்பட்டவர்கள் அவுலியாக்கள். நபிமார்கள்னா யாரு? இறைவனுடைய செலக்டட், அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். குர்ஆன் என்ன? குர்ஆன் அல்லாஹ் அப்படி சொல்றானே, அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதி யபத்ஷூன பிஹா அம்லஹும் அயுனி யுபஸிரூன பிஹா அம்லஹும் ஆதானி யஸ்மஊன பிஹா குல் இதுஉ ஷுரகாக்கும் மக்கீதுனி ஃபலா துன்துரூன். என்ன கேட்கிறான் அல்லாஹ்? இது வெரி சாதாரண ஒரு கேள்வி. நீங்க என்னமோ ஏதோ நினைச்சு ரொம்ப சிந்தனைய ரொம்ப ஆழமா சிந்திக்க நீங்க கேட்காதீங்க. சாதாரண ஒரு விஷயம். என்ன கேட்கிறான்ல?
நீங்கள் யாருக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இறை நேசர்களாக இருக்கட்டும், எந்த நல்ல மனிதனா இருக்கட்டும், இறந்து விட்ட ஒருவருக்கு உயிரோட இருக்காளுக்கு பவர் இருக்கு. நான் இருக்கேன், எனக்குள்ள பவர் மலுங்கு கிடையாது. அது சொல்ல வர்றேன். நான் இருக்கேன்லங்க, எனக்குள்ள பவர் மலுங்கு கிடையாது, உங்களுக்குள்ள பவர் மலுங்கு கிடையாது. அடே மலுங்கு அவளியான்னு சொல்லி நீங்க போராடிட்டு இருக்கீல, நீங்க நினைச்சா என்ன அடிச்சிடலாம். நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க நான் தனியா போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் பின்னால் வந்து என்ன அடிச்சிடலாம்ல. ஒரு 10-15 பேர் பின்னால் வந்து என்ன செஞ்சிடலாம், மட்டையால என்ன சாத்தலாம். அல்ல நாடிட்டா அந்த சக்தி உங்களுக்கு இருக்கு. நான் கொஞ்சம் உஷாரா உங்களை பார்த்தா உங்க தலையை நான் எடுத்துடலாம். எனக்கு ஒரு அல்லா நாடிட்டா எது நடக்கும்? எனக்கும் சக்தி இருக்கு, உனக்கு சக்தி இருக்கு. உனக்கு உயிர் இருக்கு, எனக்கு உயிர் இருக்கு. நான் கைகால ஆட்டுற, நீ கைகால ஆட்டுற. மருங்கு என்ன? செத்த மையத்து பாடியா கிடந்தா கூட பரவாயில்ல, அதுவும் கிடையாது. அட ஒரு மையத்து பாடிங்கிற கிடக்கு, அப்படியாவது மலுங்கா? அதுவும் இல்லை. மையத்து கவரை போட்டு சுத்தியாச்சு, 6 அடிக்கலை போட்டாச்சு, அதுக்கு மேல சிமெண்ட்டை பூசியாச்சு, வருஷம் பல ஆயாச்சு. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, பலகீனத்துக்கு மேல பலகீனம். மையத்து செத்து மடிஞ்சிட்டாலே முடிஞ்சு வச்சு. இப்ப கேட்கிறேன், என்ன கேள்வி? அல்லாஹ் சொல்றான், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா. யாரிடத்திலே நீங்கள் கையேந்துகிறீர்களோ, உடனே இப்ப சொல்லுவாங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். நாங்க என்ன கையேந்திர உதவி தேடுகிறேன் அல்லாஹ் சொல்றான். நாங்க என்ன உதவி தேடுறோம்? அவுலியாக்கள்கிட்ட. அவுலியாக்கள் உதவி தேடினா என்ன தப்பு? டாக்டர்கிட்ட போய் உதவி தேடலையா? அப்படிமா நாளைக்கு வந்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் மருந்துக்கு உதவி தேடலையா? அம்மாட்ட போய் அம்மாட்ட போய் அம்மா சோறு போடுன்னு சொல்லலையா? இது மாதிரி அவுலியாக்கள்கிட்ட போய் என் கஷ்டத்தை போக்குறது தப்பா? பொய் சொல்றாங்க, பச்சை பொய் அது. டாக்டர்கிட்ட போய் எப்படி கேட்கிறார்களோ அது போல மலங்கிட்ட கேட்கிறாங்க. டாக்டர்கிட்ட போறோம், சார் டாக்டர் அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். முஸ்லீம் டாக்டர் இருந்தா 2 நாள் ரொம்ப ஜுரம் டாக்டர். அப்படியா? ஸ்டெத்தோஸ்கோப்லாம் பார்த்துட்டு இந்தா மாத்திரை, ஒரு ஊசி எடுத்து இன்ஜெக்ஷன் போட்டுருவார். நம்மளும் ஒரு 50 ரூபாய் கையில் கொடுத்து வந்துடுவோம். மலுங்க விளையாட போனீங்க, மலுங்க விளையாட அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் எஞ்சிட்டா அலைஹிஸ்ஸலாம், என்னப்பா என்ன சரி அப்படின்னாரா? அப்படி செய்யணும், அப்படிதான் அது அர்த்தம். உடனே நீ என்ன செய்ய, ஒரு 2 நாள் காய்ச்சல் மலுங்கு, அப்படியே கையை நட்டு தாங்க மலுங்கு போட்டுக்கிடுங்க. அவளையா போட்டு விட்டாரா? இதை நான் கேட்கல, இந்த வாசகத்தை குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கறான் பாருங்க, எப்படி கேட்கறான் பாருங்க. அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா. யாரிடத்தில் நீங்கள் உதவி தேடி செல்கிறீர்களோ அவர்கள் நடக்கும் கால் இருக்கிறதா? நீ நடந்து போறீங்களா ஆஸ்பத்திரிக்கு? அது மாதிரி அவுலியாட்ட நீ நடந்து போறிய தர்காவில், அவர் எஞ்சி வந்தாருன்னு கேட்கிறான். உனக்கு வயிற்று வலி தாங்க முடியல, நீ பெட்ல கிடக்குற, டாக்டர் எஞ்சி வந்தாரு, என்ன செய்யுது கேட்காரு. மலுங்கு என்னைக்காது என்னாச்சு, எஞ்சி வந்தாரா, வலி தாங்க முடியலையோ, லேச தொட்டு பார்த்தாரா வயிற்ற, அப்படி கேட்கிறான்ல. அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா. அவர்களுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா? அம்லஹும் ஐதி யபதிஷூன பிஹா. பிடிக்கும் கை இருக்குதா? வைத்தியம் பிடிக்கல. ஆமா, ஜுரம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இதே மாதிரி மலுங்கு என்னைக்கு பிடிச்சாரு? பச்சை கேள்வி, சின்ன பிள்ளைகிட்ட கேட்ட மாதிரி, ஒரு 10 வயசு பிள்ளைக்கு புரியுற மாதிரி இந்த கேள்வி. அப்ப அவுலியாக்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கிறார்களோ அது போலதான் அவுலியாக்களை கேட்காங்க. அல்லாஹ்ட்ட போய் டாக்டர்கிட்ட கேட்கிற மாதிரி அவன் கேட்கவும் மாட்டான். டாக்டரிடம் கேட்கும் மெத்தேடு வேறு, அல்லாஹ்விடம் கேட்கும் மெத்தேடு வேறு. நம்ம அல்லாஹ்ட்ட போய் டாக்டர் கேட்ட மாதிரியே கேட்போம். யா அல்லாஹ் 3 நாளா வயிற்று வலி தாங்க முடியல, ஏதாவது மருந்து இருந்தா அனுப்பிவிடேன், இப்படியா கேட்போம். 2 நாளா போட்டா சரி வரல, ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போடல, மேல இன்ஜெக்ஷன் வருமா? இப்படி கேட்டா பைத்தியக்காரமோ. அல்லாஹ்ட்ட இப்படி கேட்கக்கூடாது, நமக்கு தெரியும். அது மாதிரி டாக்டர்கிட்ட போய், டாக்டர் இங்க உட்கார்ந்துருக்க, டாக்டர் கிளினிக்கில் இருக்காரு, டாக்டரே என்னப்பா நாங்கள் சவுண்ட் வரணும், எனக்கு ஒரு ஊசி ஓடுங்க, அப்படி கேட்க மாட்டோம். டாக்டரை மனிதனாக நினைக்கிறோம், என்ன போல ஒரு மனுஷன். எனக்கு எப்படி தேவைகள் நிறைவேற்றுவதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும், எந்திக்கணும், நடக்கணும், போகணும், துட்டெடுக்கணும், கொடுக்கணும், அது போல எந்திப்பான், நடப்பா, ஊசி எடுப்பான், போடுவான், துட்ட வாங்குவான். இது மனிதனுக்கு மனிதன், எல்லா பேருக்கும் தெரியுது. போய் சொல்றாங்க, டாக்டரிடம் கேட்கவில்லையா? டாக்டர்கிட்ட கேட்கணும், நீ அல்லாட்டையும் கேட்கல, அல்லாட்ட கேட்கிற மாதிரி டாக்டரையும் கேட்கல. வித்தியாசப்படுத்திருக்க. மனுஷன் இப்படிதான் கேட்கணும், அல்லாட்ட அப்படி கேட்கணும். டாக்டர்கிட்ட கேட்கிற மாதிரி அவுளியாட்ட கேட்டியா? என்ன சொல்ற அவுளியாட்ட? எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்பாயோ அது போல கேட்கிறீர்கள். ஏன்டா பொய் சொல்றீங்க? ஷிர்கையும் செய்றீங்க, அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அந்த அயோக்கியத்தனத்தை நியாயப்படுத்த பொய். நாங்க சொல்றதெல்லாம் சவால். முடிஞ்ச அவரால் செய்ய சொல்லு. மலுக்கு என்ன சொல்றாரு? மலுங்கு மலுங்கு என்ன மலுங்கு? முஹிதீனை கூப்பிடியா? மலுங்கு ஏமாத்திரம். முஹிதீனை வர சொல்லு, பாத்துருவோமே. முஹிதீனா லோக்கல் 2 பேர் முஹிதீன், அது வேற. ஏகே சொல்றேன் நான், மேலப்பாளையத்தில் இது ஒரு பெரிய போலீஸ்கார இடத்துல நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க பசங்களையும்.
நிறைய பேர் அழிஞ்சு கண்ணவன் வெளியே போனவன் வந்த முஸ்லீம் பாய்மார்கள் எல்லாம் வேனில் ஏற்றினான். ஒரு 48 வயசு 50 வயசு இருக்கும் ஒரு பெரியவர், இல்லை 65 வயசு இருக்கும். அவரை முடிச்சு ஏற்றி விட்டான். உடனே அவர் சும்மா இருக்காம முஹித்தீனே அப்படின்னு இருக்காரு. அவன் முஹித்தீன், அவனையும் கூப்பிடல, மேலப்படத்தில் அடிச்சு அவன் விலைக்கு வச்சிருக்கான். முஹித்தீனா மனுஷன்தான். அல்லா யாரெல்லாம் பேசாம இருப்பான். போலீஸ் தான் கடவுளை கூப்பிடுறாங்க, நான் விளங்கியிருக்கான். யாரெல்லாம் யார் ரஹ்மான் இறைவான்னா பேசாம இருந்திருப்பான். முஹித்தீன் இருக்கான், அவன் டாக்டர் யார் போலீஸ் கேட்குது. அப்புறம் முஹித்தீன் நீ சொல்றீங்க, எந்த முஹித்தீன்? எந்த ஊர்ல இருக்க லோக்கல் பேர் உள்ள முஹித்தீன் சொல்லல. முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானியை கூப்பிடியா? சவால் இது. என் முடிய அசைக்கிட்டு பார்ப்போம். இந்த கட்சி நான் மேலே ஓட்டுருக்கேன், எடுத்துக்கோட சொல்லியா? சவால் நிலையா நாங்கள் விடுறோம். இது ஏன் அகம்பாவம், என் ஆணவமா? இது என்னுடைய திமிரையா நான் பேசுறேன்? படைச்சவன் அப்படி பேசுங்கிறான், படைச்சவன் அப்படி சொல்றான். அந்த வசனத்தை நான் இப்ப சொல்றேன். அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூர பிஹா, இவர்கள் தங்கள் உதவிக்காக கையேந்துகிறார்களே, தன் தேவையை கேட்க அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரிடமோ ஏந்தி கேட்கிறார்களே, கஷ்டத்தை போக்கு நோயை போக்கு அழைக்கிறார்கள். ஐயோ அவுலியாவே முஹித்தீனே ஷாலே பாட்ஷாவே அப்படிதான் அழைக்கான். அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா அழைக்கிறான், போய் சொல்லுவான். பாட்டிலே அழைக்கிறான், தலையாட்டுறான். அந்த பாட்டு தானே போட்டு கொளுத்தவன் செய்யறான். நம்ம மேல உள்ள கோபத்தில் மௌனது போது கிளிக்கான். நல்ல போது நமக்கு என்ன தொலை, எங்களுக்கு சொன்னது நன்மை உண்டு. இப்போ நாங்கள் சொல்றோம் கேட்க மாட்டேங்க. அதனால எங்களுக்கு என்னடா, எங்களுக்கு என்ன நஷ்டம்? அது எங்க மேலே நீ கோச்சிக்கிட்ட, அது எங்களுக்கு என்ன நஷ்டம்? நன்மை கூடும், திருந்த மாட்டேக்கான், இன்னும் பயன் செய்வோம். நன்மை கூடுது, எங்களுக்கு வேலை கூடா, ஒர்க்கு கூடா, பிரச்சாரங்கள் கூட, எங்களுக்கு நன்மை தேடி தர்றேன்னு அர்த்தம். அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா. அது அவளியாட கேட்கிறானே, ஐயான்னு அல்லாவே சொல்லுவாங்க. ஐயான்னு முஸ்லீம்கள் அல்ல, யாருமே ஐயான்னு அல்லாவை சொல்ல மாட்டாங்க. ஷாலை பாஷா தான் சொல்றான். நானே சொல்ல, இந்த பாட்டில் உங்களுக்கு தெரியும் பாருங்க. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா. மக்கத்து காஃபிர் அபூ ஜஹலை விட கேடுறா இது. வேற என்ன? வலையின் சால்தஹும் மன்னஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து மழையை அனுப்பி தருபவன் யார், இறக்குபவன் யார் என்று அபூ ஜஹல் போய் கேளு, மக்கா காஃபிர்ட்ட போய் கேளு, அல்லாஹ் என்று சொன்னான். இது அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அபூ ஜஹல் மாதிரி ஆள்கிட்ட காஃபிர்ட்ட போய் மழையை தர்றது அல்ல, பூமியை படைச்சது அல்ல, வானத்தை படைச்சது அல்ல, எல்லாம் அல்லாஹ் தான். மற்ற இவைகள் எல்லாம் அடிஷனல் தான், பவர்ஃபுல் அல்ல, பெரிய பெரிய பவரான காரியங்களை செய்பவன் அல்ல என்று அபூ ஜஹல் ஒத்துக்கொண்டிருந்தான். சொல்ல போனா எவ்வளவு மட்டமா விவரம், ஒரு மண்ணும் தெரியாம இருக்கான்னு அந்த அஜத்மார்கள் ஆலிம் சாக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் பாருங்க. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும் நம்ம காலகாலம் சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் உண்மை. இதுக்கு பின்பற்றாட்டல் பரவாயில்ல, மூடிட்டு சும்மாவது இருக்கணும். ரசூலுல்லாஹ்வை நம்ம பின்பற்ற முடியுமா? அதெல்லாம் பின்பற்ற முடியாது இப்படிங்கிறான்ல மக்கத்து காவிர்கள். விளங்கிடுங்க, இது புகாரி போன்ற ஆதாரபூர்வமான சம்பவம். சும்மா உங்களை மாதிரி ரீல் விடுறது கிடையாது, பொய்ய பேசிட்டு போறது கிடையாது. நாங்க சொல்றது புகார்ல இல்லைன்னு சொன்னா சட்டையை பிடிச்சு கேளு, இருந்தா ஒத்துக்கிட்டு போகுது போதும், உங்களை நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். நான் சொல்றது குர்ஆன் வசனத்தில், புகாரியில் நான் சொல்லக்கூடிய கிதாபுகளை இல்லைன்னா இப்பவா மேடைக்கு சட்டையை பிடிச்சு கேளு, இருக்குதா ஒத்துக்கிட்டு சரி ரைட் இருக்கு செயல்படு. மக்கத்து காவிர்கள் அவன் வர்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மக்கா காவிர்களுக்கும் குறைஷி தலைவர்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்த பேச்சு நடைபெறுது. எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உட்காந்து என்னென்ன செய்வோம், உங்களை கொண்டு நீங்க இருங்க, எங்களை கொண்டு ஒரு ஒப்பந்தம் எழுதுவோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை வேண்டாம், உங்க வழி உங்களுக்கு, எங்க வழி எங்களுக்கு, அந்த மாதிரி என்ன செய்யறான், ஒரு முடிவுக்கு வர்றான். ரசூல் அதை ஏத்துக்கிட்டாங்க. சரி, அப்ப எழுதும் பொழுது என்ன செய்யறான், எழுதுனது யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி தான் எழுதுறாங்க அந்த லெட்டரை, அந்த ஒப்பந்தத்தை. எழுதும் பொழுது என்ன செய்யறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு எழுதுறாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு முதல்ல அவன் தடுக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு எழுதுறாங்க. யாரு? அலி ஃபர்ஸ்ட், வேற ஒருத்தன் இருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி எழுதும் பொழுது நிப்பாட்டு அலி, அது என்ன பிஸ்மில்லா ஓகே, அது என்ன ரஹ்மான் ரஹீம் அப்படின்னா ஃபர்ஸ்டே மறுக்க ஆரம்பிச்சிடறான். அல்லாஹ் ஒத்துக்கிட்டான்.
எதை எடுத்தாலும் அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னார். ரஹ்மான் ரஹ்மான் ரஹீம் போன்ற அல்லாஹ்வுடைய மற்ற பெயர்களை கொண்டு வந்தவர்கள் பெருமானார். அவன் மக்கத்து காவிர்களுக்கு ரஹ்மான் ரஹீம்ங்கிற பேர்ல ஒரு பழக்கம் கிடையாது. அதனால அவன் என்ன சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமான்டா, பிஸ்மில்லா ரசூலா ஓகேங்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கிட்டோம், அல்லாஹ் அவனோட ஏற்றுக்கிட்டான், பிஸ்மில்லா மட்டும் போதுங்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் முஹம்மதுர் ரசூலுல்லா அப்படின்னு ஒரு வார்த்தை, அதாவது மக்கத்து காவிர்கள்ட்ட இருந்து இந்த முகமது ரசூல்லாட்ட இருந்து ஒரு ஒப்பந்தம் பேரைத்தான் போட்டிருக்கு. நிப்பாட்டுட்டானே மக்கத்து காவிரி நிப்பாட்டு. அது என்ன முகமது ரசூலுல்லா, முகமது பின் அப்துல்லான்னு எழுது, அப்துல்லாவுடைய மகன் முகமது, அதுதான் எங்களுக்கு தெரியும். முகமது ரசூலுல்லான்னு என்ன, இறை அல்லாவுடைய தூதர் முகமதுன்னு ஆயிரும். லவ் அன்னக்க ரசூலுல்லா லத்தபானாக்க. அவன் என்ன சொல்றான், முகமதே பிரச்சனை அதானையா, நீர் அல்லாவுடைய தூதரா இல்லையாங்கிறத பிரச்சனை. நீ அல்லாவுடைய தூதர் நாங்க நம்பிட்டா உன் பின்னால வந்திருப்போமே, உன் பின்னால வரவா வாண்டமா. நீ அல்லாவுடைய தூதர் இருந்தா வந்தாகணும், நீ அல்லாவுடைய தூதர் இல்லை. அதனால வெறும் முகமது பின் அப்துல்லான்னு எழுதுனா ரசூல்லா அதை ஒத்துக்கிட்டாங்க. ஏன், அவன் வந்து ரசூல்லாங்கிறத ஒத்துக்கல, இல்ல நீங்க ஒத்துக்கிட்டு நம்ம ஒத்துக்கிட்டோம், நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க. அவன் ஒத்துக்கொண்ட வார்த்தையை மட்டும் எழுதுங்க, முகமது பின் அப்துல்லா. இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. லவ் அன்னக்க ரசூலுல்லா லத்தபானாக்க, நீர் அல்லாஹுடைய தூதர் தான் என்பதை நாங்கள் விளங்கி இருந்தால் உண்மை நாங்கள் பின்பற்றி இருப்போம் முகமதே. அப்ப இறை தூதர்னு நம்பிட்டா பின்பற்றி ஆகணும். இவன் என்ன செய்யறான், இறை தூதர் நம்புறான், பின்பற்ற மாட்டேங்கிறான், பாதிக்கு பாதி. அவன் மக்கத்துக்காக என்ன செஞ்சான், இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும்ங்கிற கொள்கை, முகமது இறை தூதர் இல்லைன்னா. இங்க உள்ள பாய்மார் என்ன செய்யறான், முகமது இறை தூதர் தான், இறை தூதரை பின்பற்ற கூடாதுங்கிறான். என்னடா இது, பாதிக்கு பாதி. விளங்குதா உங்களுக்கு? இது அஃபத்துமினூன பிபாதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபாதில்ங்கிறது. ஈமானில் திருமறை குர்ஆனில் உள்ள சட்டதிட்டங்களில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுத்தாலும் காஃபிர். ஞாபகம் வச்சுக்க, முகமது அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏத்துக்கிட்டீங்க, அவரை பின்பற்ற மாட்டேங்கிறீங்க, பின்பற்ற கூடாதுங்கிறிய காஃபிர். முகமதை தான் பின்பற்றணும்னு சொல்றான் ஒருத்தன், அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏத்துக்கல, அப்பவும் காஃபிர் தான். அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்பணும், பின்பற்றியும் காட்டணும். அந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், வல இன் சால்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானங்களிலிருந்து பூமிக்கு மழையை இறக்கி தருபவன் யார் என்று முகமதே இந்த மக்கா காபிரிடம் கேளு. அவன் விளங்கி வச்சிருக்கான், தூதர்னா யாரு, தூதரை என்ன செய்யணும், தூதர் சொன்னா கேட்கணும், அல்லாஹ்னா யாரு, அந்த பவரை விளங்கி வச்சிருந்தா. இருந்தாலும் சில கோளாறுகள் அவன்கிட்ட இருந்துச்சு, அடிப்படையில் சில ஓட்டைகள் இருந்துச்சு. இவன் அடிப்படை மொத்தத்திலும் மாட்டான், அவனால் சில ஓட்டை. இவன் என்ன சொல்றான், மழை அல்லாஹ் தான் இறக்கி தருவான் அபூஜஹல் சொல்றான், வானங்களை படைத்தவன் அல்லாஹ் தான் மக்கா காபிர் சொல்றான். இவங்க என்ன சொல்றான், அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, அதே வேற சொல்லுவான், அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, அதையும் சொல்லிக்கணும். அப்படி சொல்லத்தானே செய்யறோம். அப்படி சொல்லிட்டா நல்லதும் கெட்டதும் சேர்ந்தா நல்லதாயிருமா? அடே சாப்பாடு பிரியாணி இருக்கு, பிரியாணி சாப்பிடு, பூந்தி சாப்பிடு, நல்லதே சாப்பிடத்தான் வேணும். ஒரு ரூபாய் பிரியாணி, ஒரு ரூபாய் சாக்கடை அள்ளி குடிச்சா, பைகானா வச்சா, ரெண்டு பூந்தி அள்ளி போட்டுக்கிட்டு ரெண்டு கழுத வெட்டி அள்ளி போட்டா, முதல்ல பூந்தி சாப்பிடத்தானே செஞ்சேன். உலகம் யாராவது ஏற்றுக்குவானா? ஒரு அதுக்காக இருந்தா கூட ஒன்றும் இல்லை, நல்லா குளிச்சுட்டு அத்தர்லாம் பூசி பவுடர்லாம் பூசி ஒருத்தன் சாக்கடையில் குடிச்சாமனா இவன் மாதிரி முட்டா பையன் இருப்பானா? நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து யாராவது செய்வானா? ஒருத்தன் நீங்க நல்லதையும் கெட்டதை வச்சு பாருங்களேன். ஒரு ஆள் அங்கிருந்து வர்றான், வாங்க அண்ணா பேரறிஞர் அவர்களை சிந்தனை மிக்கவனே கூப்பிடு, சந்தோஷமா வருவான். வாடா அறிவாளி, வாடா முட்டா பையல, அறிவு கட்ட அறிவாளியே, அறிவு கட்ட அறிவாளியா அப்படின்னா ஏதாவது ஒன்றுத்தானே சொல்ல முடியும்? முரண்பாடுடா, ரெண்டுமே முரண்பாடு. அது நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து அவர் செய்வான். நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து செய்து விட்டால் நல்லதும் கெட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், லிம தல்பிசுனல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன், சத்தியத்தை ஏன் அசத்தியத்தோடு கலக்கிறீர்கள்? சத்தியம் சத்தியமா இருக்கணும், அசத்தியம் அசத்தியமா இருக்கணும், ரெண்டையும் சேர்க்க கூடாது. பிஸ்மில்லா நல்ல வார்த்தை, அதுக்காக பிஸ்மில்லாவோட கெட்டதை சேர்த்தா ஒரு பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்கான், ஓகேயா பிஸ்மில்லா சாராயம் குடிக்கான், குடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு பேக்கு ஊத்துங்கிறான். எவ்வளவு சூப்பர், செருப்பாலே அடிக்கணும் அவனை. வெறுமனை சாராயம் குடிச்சா கூட ஒரு தப்பு செய்யறான்ட்டு போயிடலாம். இது நக்கல் பண்றது அல்லாவே. அதே நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து செய்யறது கிறுக்க நாக்கிறது. நம்மள கெட்டதை மட்டும் செஞ்சா தவறானவன், நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து செஞ்சா
இந்த பாருங்க, இந்த மதுரையில் குடிமக்கள் பெரும்பாலும் இந்த தர்கா குரூப் எல்லாம் குடிமக்களாக தான் இருப்பான். வேற என்ன, வேற எதுக்கு இதை போட்டு கூட்டம் போடுறான்? நடத்தி ஆகணும், வேட்டை போடணும், கூத்தடிக்கணும், கும்மாளி, ஃப்ராடு, ரவுடி பசங்க. இந்த ரவுடிகளுக்கு கேடிகளுக்கு பயப்படுறது எங்களுக்கு முடியாது, பயப்பட மாட்டோம். அதையும் அவசியம். இந்த மிரட்டுறது உருட்டுறது இந்த பேச்சே ஆகாதுடா நம்மள்கிட்ட. இந்த உருட்டல் மிரட்டல் நம்ம இயற்கையிலே அது ஒத்து வராது. ஒன்னா நீ வந்து அபுஜெஹில் வேலையை பார்த்தா நான் உமர் வேலையை பார்க்க மாட்டானா? பொய்யையும் ஃப்ராடையும் வச்சுக்கிட்டு அபுஜெஹில் மாதிரி நீ நெஞ்ச நிமித்துறேன். அப்போ நான் உமர் ஃப்ராடை வச்சுக்கிட்டு அயோகம் மிரட்ட வாங்கின நீ. இந்த மிரட்டல் உருட்டல் இந்த பேச்சே வேண்டாம், வேஸ்ட்டு. இப்போ மாதிரி எவ்வளோ தமிழ்நாடு டிஎன்டிஜிங்கிற எவ்வளோ வளர்ச்சி, ஊருக்கு 5 பேர் கூட இல்லாத காலம். அப்பவுமே பயம். ஏன்னா ஹக்கு, சத்தியம், சத்தியத்துக்கு ஒரு பவர் இருக்கு. வச்சுக்க, அதை நக்கல் பண்ணான்னு வரேன். என்னமோ அல்லாஹு தாலா இவன் வீட்டு பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி என்னமோ சொர்க்கத்துக்கு நேரம் இழுத்துட்டு போயிடுவாங்க. ரசூல்லா என்னமோ இவர் அடுத்த வீட்டுக்கார மாதிரி அப்படி எனக்கு கோவத்தில் பௌத்தரிச்சல. ரசூல்லா அவங்க பக்கத்து வீட்டுக்காரரா ஒரு அஜித் ஏண்ட கேட்கற எங்கள் ஊரில். ரசூல்லா அவங்க பக்கத்து வீட்டுக்காரரா முஹிதீன் ஒரு மாடலே கூட்டியிருந்தாரப்போ. நீ முஹிதீனை பார்க்காம கொள்ளாம பெருசா பேசலாம். என்னுடைய முன்மாதிரி என் உயிரை விட மேல ரசூலுல்லாஹ் பேசக்கூடாது. பௌத்தரிச்சல் பாருங்க, அவனுக்கு கோவம் வர்றதை பாருங்க. ரசூலுல்லாஹ் அவங்க பக்கத்து வீட்டுக்காரரோ சொர்க்கத்துக்கு நேரம் இழுத்துட்டு போய், சொர்க்கத்துக்கு நான் ஏன் இழுத்துட்டு போனோம்? நாங்க இழுத்துட்டு போவானேண்டா. சொர்க்கம் உனக்கு கிடைக்கணும் என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றா அதை கேளுங்க. நாங்க இழுத்துட்டு போறோம். எங்க கதி என்னங்கிற பயந்துட்டு நாங்க இருக்கோம். அல்லாஹ் சொல்ல கேட்டா சொர்க்கம் இருக்கு நான் நம்புறேன். அதே மாதிரி நீ நம்பு, நாங்களே இழுத்துட்டு போறோம். உன் செயல் வந்து அல்லாஹ்வுடைய சொல்படி இருந்தால் சொர்க்கம், இல்லைன்னா நரகம். இந்த வேட்டு போடுறிய வெடி, இது எங்கனையாவது குர்ஆன்ல ஹதீஸ்ல அல்லது முஹிதீனாவது சொன்னாரா? மலுங்காவது சொன்னாரா? மலுங்கு இருக்கார அவராவது வேட்டு போடுனாரா? வெடி வைனாரா? அப்ப மலுங்கு பேர்ல ஏமாத்துறீங்க. அவர் திடீர்னு உயிரோட வந்து அல்லாஹ் அனுப்பி வச்சா கூட தூக்கி போட்டு மிதிச்சே ஓட வருவாங்களே. ஒரு கால் நல்லவரா இருந்தவர், அவரும் சேர்ந்து வேட்டில் கொண்டானா அவர் இப்படி இருப்பாரு. அவர் நல்லவரா இருந்தா அவங்களை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏன்னா வேட்டு போடுறது ஒரு வணக்கமா இருக்குமா? காசை கரியாக்கி காசுடைய அகம்பாவம் ஆணவமா உனக்கு. இனி எம்மாத்திரம் காசு? அல்லாஹ் சொல்றான் ஹாமான் காருடைய வாசி என்னடா இவன் காசுங்கிறான். இவன் எந்த காசை? பல கோடிக்கணக்கான பணங்களும் சொத்துக்களும் அரபிகள்கிட்ட குமிஞ்சு கிடந்துச்சு, மக்கத்துக்கு காப்பிட்டு. அப்ப சொல்றான் அல்ல இது என்னடா காசுங்கிறான். அந்த அவனுடைய சொத்து மதிப்பை சொல்றதுக்கு அது மாதிரி உதாரணமே சொல்ல முடியாது. ஒரு சொத்து இருந்துச்சா காரனுக்கு, அவனுடைய தங்கங்கள் வைரங்களை எல்லாம் பூட்டி வச்சிருந்தால குடோன். குடோன்னா பெரிய பெரிய குடோன்கள், ஒவ்வொரு குடோன்லையும் பூட்டி வச்சிருப்பான். அந்த குடோன்களுடைய சாவி கொத்து இருக்குல்ல, அதை சமைக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பான். ஒரு குடோன்ல ஒரு சாவி ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ ஒரு 500 சாவியா ஒரு சமைக்கணும். அதுக்கு ஒரு பட்டாளம். டே அந்த ஏரியாவுக்கு போறேன், அந்த ஏரியாவில் சாவிகளெல்லாம் தூக்கிட்டு வாங்கன்னு ஒரு 4 பேர் அழிட்டு சாவிய சொத்தை இல்லை. அல்ல அப்படி உதாரணம் சொல்றான். என்ன காசுங்க? என்ன அல்லாஹ் பொறுத்த அளவுக்கு மொத்த உலகமும் கொசு ரெக்கைக்கு சமம். வெடி வைக்கிறிய எங்கனையா குர்ஆன்ல ஹதீஸ்ல? அட முஹிதீனாவது சொன்னாரா? சொல்ல போனால் பிற மத கலாச்சார காப்பி அது. வேற என்ன? வெடி வச்சான் கோயில்னு நாகர்கோயில இருந்து மார்த்தாண்டம் தாண்டி போனா இருக்கு ஒரு வெடி வச்சான் கோயில், திருவனந்தபுரம் போற ரோட்ல. அந்த ரோட்ல அந்த கோயில்ல என்ன நேர்ச்சை தெரியுமா? யாரு பஸ்ல கார்ல இதுல போவாங்கல்ல 5 ரூபா 10 ரூபா போட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்க நோக்கம் என்ன? என் பேர்ல ஒரு வெடியை வை அப்படின்னு நோக்கம். 10 ரூபாய் 5 ரூபா போடுவாங்க. வெடி வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப போய் பார்க்கலாம், இப்ப வெடிச்சுட்டு இருக்கும் போனீங்கன்னா. யாராவது லாரியில் போறவங்கலாம் காசாலி போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த கோயிலே வெடி வச்சான் கோயில். அதுக்கும் நீ வைக்கிற வெடிக்கு என்னடா வித்தியாசம் சொல்லு? அடே உன்னுடைய முன்மாதிரியை பார்த்து விட்டு அசர வேண்டும் மாற்று மதத்தவர்கள். அற்புதமான வாழ்க்கையா இருக்க, சூப்பர் வாழ்க்கையை காட்டியிருக்க செய்றீங்களே, இதை உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு அப்படி கேட்கணும். இப்ப என்ன சொல்லுவான்? உங்களுக்கு எங்களுக்கு என்னப்பா வித்தியாசம்? நீங்களே எல்லா கூத்தும் பண்ற, நாங்க நிக்க வச்சிருக்க, நீங்க படுக்க போட்டிருக்கிய. எங்க சிலையும் தூக்கி ஜெயசிபி தூக்கி வச்சான், உங்க அவுளியா தொப்பியும் தான் மெதுவா தூக்கி மேல வச்சுட்டான். என்ன பெரிய வித்தியாசம் உங்களுக்கு கேட்பானே? நபிகள் பெருமானார் வாழ்க்கை அப்படியே இருந்துச்சு. நாங்க என்ன எங்களே பின்பற்ற சொல்றோம்? என்னமோ கோபத்தில் இவங்க சொல்ல எனக்கு எங்களை பின்பற்றவே சொல்லல, சொன்னா நாசமா போயிடுவோம். அப்படி யாரும் சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது.
நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பார்த்து மாற்று மதத்தவன் மெய்சிலிருக்கிறான். யூதர்கள் அசந்திருக்கிறார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் பின்னால் வராவிட்டாலும் அவர் வழி சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். தெரியுமா? அதுதான் நபி வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கையா? ஒரு யூத சிறுவன் நபிகள் பெருமானார் காலத்தில் யூத சிறுவன் ரசூலுல்லாஹ் கூட எப்ப பார்த்தாலும் இருப்பான். அவனு உடம்பு சரியில்லை, ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்க. அந்த பையனை உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்கன்னா அது சாதாரண நிகழ்ச்சியை நீங்க பார்க்க கூடாது. ஒரு நாட்டின் ஜனாதிபதி போறாருன்னு பாரு. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படி வருவாங்களே யாராவது? ஒரு மாவட்ட தலைவர் வரமாட்டானே, வட்ட தலைவர் வட்டம் மாவட்டம் வச்சிருக்கான கட்சி இல்ல. ஒரு முக்கிய மினிஸ்டர் எம்எல்ஏ வந்தாலும் கூட்டம் கூட்டிருமே, எம்எல்ஏ உடம்பு சரியில்லாம் பார்க்க வந்தானே, அது பெரிய காட்சி ஆக்கிடுவானே. அவன் கூட்டத்தை பெரிய போட்டோ எடுத்து வச்சிடறானே, ஒரு அப்படி கூட்டுற மாதிரி வைக்கிறான், எடுத்தாச்சா அப்படிங்கானே, அது பெருசா பிளாஷ் நியூஸ்ல வருது. ஒரு சிறுவனுக்கு உடம்பு சரியில்லை, ரசூலா போய் பார்க்க போறாரு. அந்த பையனை பார்த்து ரசூலா சொல்றாங்க, அஸ்லிம், நீ முஸ்லீம் ஆயிரமா தம்பி, அவன் இஸ்லாத்துக்கு வந்துறேன், முஸ்லீம் ஆயிரு அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10-15 வயசு தான் இருக்கும். ஃபனலஹு இலா அபிஹி, அந்த பையன் தான் அத்தாவை பார்க்கறான், வாப்பாவை பார்க்கறான். பக்கத்தில் வாப்பா யூதர் நிற்காரு. அவனும் யூதன், அவன் வாப்பா யூதர், முஸ்லீம் அல்ல. இப்படியே பார்க்கான் வாப்பாவை. அவர் யூதர் சொல்றாரு, ஃபாத்தி அபுல் காசிம், முகமது சொல்றதை கேளு, அவர் சொல்ல கேட்டு முஸ்லீம் ஆயிரு. நல்லா யோசிச்சு பாருங்க. தன் பிள்ளை உருப்பட வேண்டும் என்றால் முஸ்லீம் இவர் பின்னால போனா தான் உருப்படுவான். நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, நான் தான் குடிச்சு நாசமா போயிட்டேன், என் பிள்ளையாவது ஒழுங்கா இருக்கட்டும்னு. அந்த புத்தி கூட இவனுக்கு இல்லை. அது நம்மளே நாசமா போறோம், தரகரன் அழிகிறோம், ஓடுறோம். நம்ம பிள்ளைய பொண்டு பிள்ளைகளா புரிஞ்சு உண்மையை விளங்கி சொல்றது அந்த புத்தியே கிடையாது. நானும் நாசமா போவேன், நீ நாசமா போயே தீரும் நினைக்கான். ஒரு யூதன் சொல்றான், யூதர் சொல்றார், அத்தி அபுல் காசிம், முகமது சொல்ல கேளு. அபுல் காசிம்னா அந்த காசிமுடைய வாப்பா. ரசூலுல்லாஹ் காசிம்னு ஒரு பையன் இருந்தால் காசிமுடைய வாப்பா சொல்ல கேளு. அந்த பையன் முஸ்லீமா வர்றாரு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், இச்சிறுவனை நரகத்தை விட்டு காப்பாற்றிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. தனக்கு பல பேர் கிடைத்தது போல, தனக்கு பல கோடி. ஒருத்தன் திருந்தி வந்துட்டான எப்படி ஒரு சந்தோஷம். அதுதான் தூதருங்கிறது, அதுதான் முன்மாதிரிங்கிறது. ஒருத்தன் வந்தவன் நம்மளுக்கெல்லாம் நம்மளை தான் பெருமையாக பேசுவோம். நம்ம சொல்லி ஒருத்தன் திறந்துட்டா, நான் அவனை பிடின்னு பிடிச்சி கிழிச்சு பதில் சொல்ல முடியாமல் கடைசியில் ஒத்துக்கிட்டான்ல, இப்படி இப்படி பேசுறாரு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம், அல்லாஹ் தான் அவன் நேர்வழி கொடுத்தான். அவன் அத்தா கொடுக்கல இல்லை யூதருக்கு, அவர் வரல இல்லை. தான் பிள்ளைய அனுப்பி வைக்காரு, அவர் வரல. நான் வழி சரியில்லை தான், ஏன் சமுதாய சூழ்நிலை சொந்த பந்த பிரச்சனை, நீனால அவர் பின்னால போ, உருப்படு போ. இப்படி மாற்று மதத்தவர்கள் உள்ளத்தையும் ஒரு நடுநடுக்க வைத்தது நபிகள் பெருமானுடைய முன்மாதிரி. நீ என்ன சொல்ற? மக்கத்து காவிர்கள் யூத கிறிஸ்தவர்கள் நபிகளை பார்த்து ஒரு ஏற்பட்ட அந்த கிளர்ச்சி கூட முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய உனக்கு இல்லையே? உங்க அவுலியாக்கள் இப்படிதான் சொல்லி தந்திருக்காங்களா? அருள் மழை பொழிய வேண்டுமையான அவுலியாட கையேந்திரிய அதைத்தான பாட்டா போட்டு கொளுத்துற. அதுதான் அரபில தமிழ்ல இருக்க பாட்டு மாதிரி மௌலிது அரபில இருக்க. வேற என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் சொல்லு. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, பச்சை பச்சையா. சில வார்த்தையை மறைமுகமா லேசா தொட்டும் தொடாமலும் அவரையாவே நீங்க அல்லாட்ட சொல்லிக்கல எதையாவது சொல்லுவான். லேசா அல்லாவை டச் பண்ணி நல்லது கெட்ட அப்படி விடுவான், பச்சை பச்சை அடிக்காம பாருங்க. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது எறலாம் போதும் ஐயா. அந்த ஐயா யாரு? நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோமை. காரி துப்ப வேண்டாம், செருப்பால் அடிக்க வேண்டாம். நான் கேட்கிறேன், இதுல என்ன இல்லை? நமக்கு சொல்றதுக்கு நம்ம வைக்கப்படணுமா? நீ படிக்கிறதுக்கு வைக்கப்படணும். என்னது இது? முஸ்லீம்னு சொல்லாதப்போ இது வந்து இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, தனிய மதம்னு சொல்லிட்டு போய் தொலை, மலுக்கு மதம் அப்படி சொல்லி தொலை. இது இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, குர்ஆனுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்குன்னு மலுங்குதான் கடவுள் சொல்லி தொலை. தனி மதம் புதுசா எல்லா மதத்தவர்களும் சொல்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம். நீ இஸ்லாத்தை ஜாயின் பண்றிய, அப்படி நல்லதை கெட்டதை கலந்து இஸ்லாம் ஜாயின் இப்படி தான் பண்ணுவான். வெறும் மௌலூதுன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. சுபஹான மௌலூதுன்னு அடிச்சான்லா ஒரு வார்த்தை சேர்த்து, சுபஹானல்லான்னு முஸ்லிம்களுக்கு இருக்கு. வெறும் மௌலூது சுபஹானன்னு டச் பண்ணி விட்டான், சேர்த்து விட்டுறது. சலாத்துன் நாரியா, சலவாத்துன்னு ஒன்று இஸ்லாத்துல இருக்கு, சலாத்துன் நாரியா அது சேர்த்து விட்டுருவான்.
இந்த மாதிரி நல்லதை சேர்த்து விட்டு செய்யக்கூடிய இப்லீஸ் இல்லாம என்ன? நம்ம கேட்ட இயற்கையில் தாக்கிய சுனாமியும் தடுக்காத அவுலியாக்களும்னு சில இடங்களில் போய் நான் பேசினேன் மீட்டிங்கில். நாகூருக்கெல்லாம் போயிருந்தோம். இங்கெல்லாம் சுனாமியுடைய பாதிப்பு எதுவுமே இல்லை. பல ஊர்களில் இருந்துச்சு. குறிப்பாக அந்த நாகூர்லாம் பயங்கர. நாகூர், காரைக்கால், நாகப்பட்டினம்லாம் சைக்கிளிங் போன இளைஞர்கள், வாக்கிங் போனவர்கள், செட்டில் கார்க் விளையாடினாங்க பெரிய பெரிய பணக்காரங்களாம். சுருட்டு ஒரே அடி நொடிப்பொழுது. பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆள் க்ளோஸ். அதைத்தான் கடைசியாக கேட்ட என் வீட்டுக்காரர் சொன்னார், எங்கே பார்த்தாலும் கடல் கொந்தளிப்பாக இருக்குங்க, நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க, இந்த ஒன்றும் பிரச்சனை நாங்கள் விளையாடிட்டு தான் இருக்கோம். அவுட்டு தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், இளைஞர்கள் கத்த கத்தையாக கிடந்தது பணங்கள். பணம் கட்டுக்கட்டா கிடக்க மாதிரி குவியல் குவியலாக. இந்த நாகூரில் உள்ள அந்த அந்த நாகூர் நாகப்பட்டினம் கடற்கரையில் அந்த கருவேல முட்கள் நிறைய இருக்கும். அதனால அந்த பிணங்கள் கிடைச்சது கைக்கு. அந்த கருவேல முட்களை மாட்டிக்கிடுச்சு. போய் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமான ஒரு நிலை. அப்போ தான் அல்லாவோட பயம் கூடும். பொதுவாக ஒரு ஆக்சிடென்ட், ஒரு அடிதடி, ஒரு கால் வெட்டு குத்து நடந்தால் என்ன நடக்கும்? பயம் வரும் இல்லைங்க. எவனாக இருந்தாலும் அப்படி தானே வரும். ஒரு ஆக்சிடென்ட் பயம் நடந்தால் அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம், யா அல்லாஹ் என்னை என் எல்லாம் காப்பு, இது வரத்தானே எல்லாருக்கும். நடந்தது ஓகே, இனிமே யாருக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தானே செய்யும். அதை பார்த்தா அப்படி ஒரு பயங்கரமான நிலை. தாக்கிய சுனாமி தடுக்காத அவுலியாக்கள் அப்படின்னு 2-3 தலை போட்டு நான் ஒவ்வொரு ஊராக போய் பேசினேன். நாகூர்லேயே அதை மீட்டிங் போட்டாங்க. சுனாமி தாக்கிச்ச ஏன் இந்த அவுலியா தடுக்கல ஷாவுலே பாதுஷா அப்படின்னாலும் திருந்த மாட்டாங்க. ஒரு சோதனை வரும் பொழுது மனிதன் திருந்தணும். லவ்லா இஜாஹும் பாசுனா ததர்ரஉ, பயங்கரமான சோதனை வரும் பொழுது அவர்கள் பணிந்திருக்க வேண்டும், திருந்திருக்க வேண்டும். வலாக்கின் கசத் குலூபுஹும், இல்லை அவர்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன. காரணம் ஷைத்தான் ஆமாலகும், ஷைத்தான் அவர்களுடைய செயலை பிரமாதம் என்று வர்ணிக்கிறான். குர்ஆன் சொல்லுது. அந்த வசனத்தை அழகா அற்புதமா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த பெயரோடு சொன்ன மாதிரியே இருக்கும். பயங்கரமா தாக்கி இருக்கிறா சுனாமி. அவுலியாக்குன்னு ஒரு பவர் இருந்தா அந்த ஷாரவி பாஷா அந்த சுனாமியை தடுக்க வேண்டியதானே. இது சிந்திக்கிறதுக்குள்ள ஒரு சிந்திக்கவரை செய்யணும். என்ன சொன்னான்வோ, என்ன சுனாமி வந்தாலும் தர்கா ஒண்ணு ஜெயில திருந்த மாட்டான். பட்டும் திருந்தாத ஜென்மங்கள். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு சோதனை வந்தா ஏடா சுனாமி வந்திருக்கு, அவுலியா தடுக்கணும்ல, உன்னை கேட்பான். அப்ப அல்லாஹ் தடுக்க வேண்டியதானே. அல்லாஹ் தான் சுனாமி ஏற்படுத்தினான். அவன் எப்படி தடுப்பான்? அவன் தான் ஏற்படுத்துறான். நீ பவர் உள்ள ஆளை தடுக்க சொல்லு. இந்த அபுஜெயில் ஃபிரௌன் கேட்டான்ல, ஃபிரௌன்ல இப்ராஹிம் அவன் கேட்டான்ல, நான் தான் உயிரை கொடுக்குறேன், உயிரை எடுக்கிறேன். அப்பதான் இப்ராஹிம் நபி சூரியனை அல்லாஹ் கிழக்க இருந்து உதிக்க செய்யறான், மேக்க மறைய செய்யறான். நீ பார்த்து செய்டா முடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது மாதிரி நம்ம கேட்கிறோம், சுனாமி அல்லாத ஏற்படுத்தினா நீ தடு. மசுர அசைகையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன ஜேசிபி ஏதாவது பண்ணாரா அவளியா? அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி கேட்க சொல்றான். இது நானா சொல்லல, நம்ம சவால்ல விடுறேன். எல்லா அவுலியாக்களையும் கூப்பிட்டுக்க. தனி மலுக்க மட்டும் நான் சொல்லல, மலுக்கு மூலமா நீ செய்தியை கொடு எல்லாருக்கும். எங்க பார்த்தாலும் செல்லு கொடுக்க மாதிரி கொடுக்கட்டும், உள்ள இருந்தே கொடுக்கட்டுமே பூமிக்குள்ள. அதிர்வு மூலமா எல்லா அவுலியாக்களும் கொடுத்து முடிச்சிட்டாரு. எல்லாரும் மெசேஜ் அனுப்பட்டோம். இப்போ சொல்லுவா மலுக்கிட்ட இந்த பையன் ஒருத்தங்க பேசிட்டு இருக்கான், அங்கே ஒரு 50 பேர் இருக்கானுவோ, படம் இந்த தொண்டியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த ஒரு அலையை வச்சு இவனை மட்டும் தூக்கிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணிடு பார்ப்போம். முஹீதீன் எல்லாத்துக்கும் சவால். அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம்மலஹும் ஐதி யபத்ஷூன பிஹா அம்மலஹும் அய்யுனு யப்ஸிருன பிஹா அம்மலஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா. முதல்ல சொன்னேன்ல, நடக்கும் கால் இருக்கிறதா, பிடிக்கும் கை இருக்கிறதா, பார்க்கும் கண் இருக்கிறதா, கேட்கும் காது இருக்குதா? யாருக்கு? இறந்து விட்ட அவுலியாக்களுக்கு. உயிரோடு இருந்து எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்குல்லங்க, நடக்கிற கால் இருக்குல்ல. வெறுமன கால் இருக்கான்னு சொன்னா சிலை கால் இருக்குன்றோம். அதான் நடக்கிற காலுங்கிறான். ஏன்னா மக்கத்துக்காக அந்த சிலை தானே, அதுக்காக நடக்கிற காலம் எல்லாரும் சேர்த்து சொல்லிட்டான். நடக்கணும், போகணும். இவர் என்ன அடிச்சாருன்னா அவருக்கு நடக்கிற சக்தி இருக்கணும், என்ன பார்க்கணும், போகணும், ஏதாவது தெரியணும், உயிர் இருக்கணும். மையத்து ஒன்றும் செய்யாது, செத்து கிடக்காம ஒரு ஆளு, நான் என் மையத்து கிடக்கு, நடக்கிற காலாது, கால் இருக்கு நடக்காது. அதை விட கேடும் அழுக்கு உள்ள போயாச்சு கபருக்குள்ள. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், குலிது ஷுரக்காக்கும், நபியே அவர்களுக்கு நீ ஒரு சவாலை விடு. என்ன சவால் தெரியுமா? அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரிடமெல்லாம் உதவி தேடுகிறீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி கூப்பிட்டு இந்த முகம்மதை உண்டு இல்லை என்று பார்க்க சொல். சும்மா கீதூனி, சூழ்ச்சி செய்ய சொல். என்ன சூழ்ச்சி? இவன் நான் இருக்கேன், இத்தனை நாங்கள் பேசிட்டு இருக்கோம்,
நான் பேசுறேன், என்னுடைய பேச்சை நீங்க கேட்டுட்டு எல்லாமே தௌஹீத் சின்ன சிந்தனை உள்ள ஆட்க. எங்களை எல்லாம் அல்லது என்ன மட்டும் அப்படி வச்சுக்கோங்க, என்ன மட்டும் இந்த மல்கை சார்ந்த பெரிய முஹீத்தீன்ல இருந்து லோக்கல் லாஸ்ட் அவுலியா வரை எல்லாரும் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து என்னை தாக்கட்டும் பார்க்கலாம் என்று நபியை சவாலோடு. சவால் இது என் முடிய கூட அசைக்கலாது. உயிரோடு இருக்கக்கூடிய நீ செய்யலாம், உயிரோடு இருக்கக்கூடிய நான் செய்யலாம். செத்து மையத்தாயி கபல்ல போட்டு கபருக்குள்ள தூக்கி போட்டு அதுக்கு மேல சிமெண்டையும் போட்டு வச்சு ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. இது சவால். இப்ப மலுக்குடைய தர்கா நான் இடிக்கேன்னா நீ ஒன்றும் சொல்லக்கூடாது. போலீஸ்ல சார் அவங்களா இடிக்கட்டும் சார், எங்க மலுக்கு பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு போ. நாங்க வந்து மலுக்கு அவங்களை பயமா இருந்தா மலுக்குன்னு வருது. மலுக்கு இந்த பேர்ல ரொம்ப கூத்து பண்ணுவாங்க அரபில. அது அரபியே கிடையாதுன்னு சொல்ல போனா மலுங்கு என்பது அரபி. அதனால எனக்கு மலுக்குலாம் இருக்கு அரபில. மலுக்குலாம் இருக்கு, முழுக்கெல்லாம் இருக்கு. அதனால மலுக்குங்கிறது அரபியே கிடையாது. இந்த பேரோட கூத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த அஜர்த்மார்கள்லாம் மக்கள் ஒரு மண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு கூத்து பண்றாங்க தெரியுமா? பொட்டல்புதூர் எங்க மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசில இருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் இருக்கும். பொட்டல்புதூர்னு ஒரு ஊர். அங்க பிஜே பேச வந்திருந்தார் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால. அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த தர்காவில் என்ன வெளியே எழுதி போட்டிருக்காங்கன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்கினார். அங்க யாருக்குமா அரபி நிறைய எழுதி போட்டுப்பான் சவத்துல. முன்னால தர்காவை சுத்தி சிமெண்ட் வச்சு எழுதி போட்டிருப்பான். சிமெண்ட்னால அப்படியே எழுதி கட்டியா இருக்கும். ஏன்னா கூடுதல் கவனிச்சா ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில் இப்படி எழுதணும். சரி, ஜிப்ரீல் மீகா மலக்குமார்கள் பேர் தானே. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சாலி வந்தா ஷத்ராயில், பத்ராயில், குத்ராயில் இப்படி ஒரு அரபியே கிடையாது. சவுதிக்காரன் வந்து செவத்துல முட்டியை செத்துருவான். ஷத்ராயில், பத்ராயில், குத்ராயிலா. அவர் சவால் விட்டார் இடையே, ஷத்ராயில் மத்ராயில்ங்கிறத காட்டிடு. நீ என்ன சொன்னியே கேட்கிறேன் பிஜே. அது ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில் ஓகே. அது ஷத்ராயில், பத்ராயில், குத்ராயில் கீழே ஒருத்தன் ஃபார்ம் ஆயில்லாம் பாருங்க. ஈல் இந்த மாதிரி அரபி கூட இருக்காது. விடுவான், அம்சாம விடுவானுங்க. அரபி தெரியாதுங்கிறதான். இப்ப மாதிரி பரவாயில்ல, ஓரளவு நம்ம தௌஹீதுடைய எழுச்சி மக்கள் மத்தியில் வந்து அரபினா என்ன, இஸ்லாம்னா என்ன, அரபி மொழி என்றால் என்ன, குரான்ல உள்ள அரபிக்கும் மற்ற அரபிக்கு என்ன வித்தியாசம், தனி அரபிக்கு எந்த மதிப்பும் கிடையாது, இறை வாக்குக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லி சொன்னனால கொஞ்சம் பரவாயில்ல. வெளிநாடு போயிட்டு வரேன்னா கொஞ்சம் பரவாயில்ல, பலவர் வெளிநாடு போயிட்டு வந்துடுறான். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாலேலாம் ரேடியோவில் ஈரான்ல ஈராக்கும் பயங்கரமா சண்டை போடுதுன்னு சொல்லுவோம் செய்தி. அதில் உட்காந்து ஆமீன் சொல்ல பொம்பளைலாம் உண்டு. ஆமீன் ஆமீன் ஆமீன். பயங்கர சண்டை நடைபெறுகிறது, ஒருவரை மோதிக்கொண்டார்கள். அரபியில் சொல்லுவான் ஆமீன் அப்படியே ஆக்கு. அது பொம்பளை ஆமீன் சொன்ன காலம்லாம் உண்டு. கேளிக்கு இல்லை, அறியாமை. இந்த அரபியை வச்சுக்கிட்டு தான் ஏமாத்தினான். அரபியை வச்சுக்கிட்டு ஏமாத்துறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா, இது இப்படி இருக்கா இல்லையா? குலிது ஷுரகாக்கும் சுபக்கீதுனி, உங்கள் எல்லா அவுலியாக்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள் ஷரீக்குகளை. ஷுரகானா ஷரீக்குகள், ஷிர்க் அதுல உள்ளது. அல்லாஹ்வுக்கு நிகராக யாரெல்லாம் நீ நினைக்கிற, பவர் யாருக்கெல்லாம் இருக்குன்னு நீ நினைக்கிற, அத்தனை பேரையும் கூப்பிடு. சும்மா கீதுனி, எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து எங்களை ஒழிக்கட்டும். ஃபலா துந்துரும், லேட் பண்ணாதே, இப்பவே செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த வினாடி ஏன்டா லேட் பண்றீங்க? இன்னைக்கு கேளு. வேட்டெல்லாம் போடுறதுக்கு முந்தைய அவுளியாவே நாங்கள் இங்கேருந்து வேட்டை விடுவோம், அந்த வேட்டை அப்படியே கொண்டு அவங்க தலையில் உள்ள வச்சு அவுளியாவே கேளு பார்ப்போம். பார்த்துருமா? சவால் இது. ஏத்தாவிலாம் கடையா? எந்த கடை? தற்செயலாக வந்தால் கூட செஞ்சாலும் செஞ்சிருவான். அவன் சொல்லிட்டான் ஒரு தடவை, அவன் வெளியில் வேட்டை விட இப்படி போலீஸ்லுமே எழுதி வச்சிருக்க, அந்த பேர் செஞ்சாலும் செஞ்சு விடுவான். சவால் இது. இது என்ன பொதுவாக நீ வந்து இது யாருக்கு சவாலா விடணும்? அல்லாஹ்வை தவிர யார் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு முஸ்லிம்கள் சவாலா விட வேண்டிய வசனம். கேவலம் உனக்கே நான் சவாலா விட வேண்டியிருக்கு. உன் போக்கு என்ன இருக்கு? மற்ற மதத்தவர்கள் தங்கள் கடவுளை கையேந்தது போல நீ தர்காவில் கையேந்துறதுனால, ஒரு அவுலியாட்ட நீ கையேந்துறதுனால, அவரை சொல்லி கூத்து பண்றதுனால, அவர் பேரை வச்சுட்டு ஏமாத்துறதுனால, இந்த தர்கா உருசு எடுக்கலையே சந்தன எங்க ஆதாரம் காட்டு, ஒரு இடத்துலயாவது காட்டு. இந்த அஜித்மார்களை வெக்கமான சூடு சொல்ற வேண்டாம். நீ அஜித்மார்கிட்ட போய் கேளுங்க. அஜித்து தொழுவுறதை கடமையான கேளுங்க, எந்த அஜித்னாலும் போங்க. அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி டிஎன்ஜி தௌஹீத் இருந்து போறீங்கன்னு தெரிஞ்சா உஷாராயிருவான். என்ன புதுசா வர்றீங்கன்றான். ஒரு சாதாரண ஒரு தாய்மார்கள்ட்ட உங்க சொந்தக்காரங்க சொல்லி விடுங்க.
இந்த கேள்வியை கேளுங்க, எந்த அஜர்ட்னாலும். தொழுகிறது கடமையானு கேளுங்க. ஆமா கடமை. அதுக்கு என்ன அஜர்த்து ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்களா? சொல்லுவார். இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, எல்லா அஜர்த்தும் சொல்லுவான். தொழுகை முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இதுல என்ன அவனுக்கு பிரச்சனை சொன்னதுனால? ஒரு நஷ்டம் இல்லை. நோம்பு கே கடமையும் ஆமா குத்திபா அலைக்கும் ஸியாம், நம்மளோட வேகமாக சொல்லுவாங்க. நோம்பு ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது வசனம் இருக்கு. சக்காத்து ஹஜ் எல்லாம் சொல்லி முடிச்சாங்க. சொல்லி முடிச்சுட்டு அதற்கு இந்த தர்காவில் உருசு எடுக்காங்களா, அது கூடுமா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஏன்ட்டே கேள்வி கேட்கறியாமா? ஏன்டா தொழுகிறது கடமையான கேட்டேன், ஆமான்னு சொன்னேன். நோம்பு கடமை அப்ப மிஸ் டக்குன்னு சொல்லி இருக்குல்ல சொல்றான், இது இல்லை சொல்ல முடியல, கோவம் வருது. தர்காக்கு என்ன ஆதாரம்? உருசுக்கு என்ன ஆதாரம்? சந்தன கூடு என்ன சந்தன கூடு? சந்தன கூடு உண்மையான சந்தனம் இருக்க முடியும்? கவர்மெண்ட் விடுமா? அது சந்தன கூடமா? சோளா மாவு. எங்க ஊர்ல இந்த சோளா மாவை கரைச்சி பொங்க வைப்பாங்க. அதெல்லாம் இந்த ஊர்ல உண்டா? வேகமா ஒரு ஆள் ஓடிக்கிட்டு போவாரு, அந்த சந்தனம் அப்படியே பொங்கும் அப்படிம்பாங்க. அதை போய் எடுத்துட்டு வந்தா என்னமோ சொர்க்கத்தில் போய் அந்த கருப்பு கல்லை எடுத்துட்டு வந்த மாதிரி நினைப்பெல்லாம் உண்டு. ஏமாற்று பக்கா ஃப்ராடுகள். அது என்ன சந்தன கூடு உருசு யானையில கொடி எங்கனே இருக்கா? இஸ்லாத்துல குர்ஆன்லயோ ஒரு ஹதீஸ்லயோ ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். யானையில கொடி எடுத்துட்டு போறதாம். யானை மூத்தா போனதுக்கு இஸ்லாமிய சட்டம். நாங்கள் இஸ்லாமிய இதே பொட்டல்புதூர்ல தான் அந்த யானை பேரு மொய்திபிச்சங்கிற யானை மூத்தா போச்சு. அது அடக்கம் பண்ண பிறகு அந்த தேவி பத்திரிகையில் போட்டோம்னா முஸ்லிம்கள் எல்லாம் அல்லாவே என்றார்கள், இந்துக்கள் எல்லாம் சிவனே என்றார்கள், கிறிஸ்தவர்கள் இயேசுவே என்றார்கள். எல்லோரும் அழ அந்த மொய்திபிச்ச யானை இஸ்லாமிய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டதுங்க. இஸ்லாமிய முறைப்படி யானைக்கு என்னடா நல்லடக்கம்? அப்ப யானை பூனை கழுதை குதிரை அதுக்கெல்லாம் தபன் போட்டது யாரு? இவங்க தர்கா கூத்தி இவங்க பண்றதை பார்த்தா இப்ப சொன்னாங்களே டிராபிக்கா ஹைவே ஹவியா அவுலியா. இப்ப பெரிய பெரிய லாரிகள்லாம் அதுக்கு மேலதான் போகுது, அவுலியாவுக்கு மேலதான் போகுது. ஒரு லாரியாவது குப்பரை விழுந்தானே அழகா வேகமா போகுதுங்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது ஒரு அஜர்த் ஒரு கதை ஒன்று சொன்னார். அது நடந்திருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் இருக்கும். ஒரு குரு என்ன செஞ்சாராம்? குருனா பெரிய தர்கா மோதினார். பெரிய பச்சை தலப்பெல்லாம் கட்டி பெரிய தர்கா கட்டி வச்சுட்டு இருந்தார். அங்க நல்ல வருமடி அந்த குருக்கு. இப்ப மாதிரி அக்கம்பக்கம் தர்கா ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னால தர்கா ஒண்ணுல இருந்து இன்னொரு தர்கா போய் எப்படி 50-60 கிலோமீட்டர் ஆகுமே. அந்த குருவுடைய சிஷ்யம் அவர்கிட்ட படிச்சுட்டே இருந்திருக்கான். அவன் படிச்சுட்டு முடிச்ச பிறகு, அவுலியாவே உங்கள்ட்ட ஒரு கழுதை இருக்குல்ல, இந்த கழுதையை தாங்க, நான் அப்படி பயணம் போயிட்டு என் வீட்டுக்கு போயிட்டு நான் திருப்பி வர்றேன் அப்படின்னா அந்த அசரத்தை என்ன இருக்காரு அந்த குரு, சரி இந்த கழுதையில் போய் வீட்டுக்கு போயிட்டு வா. அப்போ கழுதை பயணம் தானே, கோவேரி கழுதை இந்த மாதிரி கழுதைகள் தான் போவாங்க. அந்த பையன் அந்த கழுதை ஏறி வந்திருக்கான். ஒரு 10-30 கிலோமீட்டர் வந்தோடனே கழுதை செத்து போச்சு. செத்த உடனே என்ன அங்கே ஒரு குழியை தோண்டி பதிச்சு பத்தி சாமான் கொளுத்தி வச்சு திடீர் அவுலியானான். திடீர் அவுலியாவுக்கு பவர் கூட கூட்டமானா கூட்டம். நீ இன்னைக்கு நான் பண்ணுங்க, திடீர் அவுலியா புது அவுலியான கூட்டம் சேரும், கடும் கூட்டம். அந்த பெரிய அஜெட்ட போன கூட்டமெல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் அங்கேருந்து யாரா அது இப்படி ஒரு தர்கான்னு சொல்லி ஓடி வந்து பார்த்துருக்காரு. தான் சிஷியன் அஜெத்தை பார்த்தோன்னே ஓடி வந்து அசரத்தை மன்னிச்சுக்கிடுங்க, நான் வரும்பொழுது கழுதை செத்து போச்சு, எனக்கு சாப்பாடுக்கு வேறு வழி இல்லை, இதை தான் அடக்கி ஒரு கபர் மாதிரி வச்சு திடீர் அவுலியான மக்கள் சேர்ந்தாங்க. ஒன்றும் கவலைப்படாமல் செய், இந்த கழுதையோடைய தாயை தான் அங்கே அடக்கியிருக்கேன், தைரியமாக செய்யினார்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இது நடந்தாலும் நடந்திருக்கும், ஆச்சரியமே இல்லையே. அத்தனை கூத்து நடக்க காட்டு பக்கீர் வழி இல்லாங்க, சுருட்டுபா வழி இல்லாங்க நடந்திருக்குமே. கிண்டல் பண்றாங்க, கேள்வி அது நீ தான் சொல்ற இந்த கதைகளை, நாங்க ஏன் கிண்டல் பண்றோம்? உன் செயல் கிண்டலுக்குரியது. வேற என்ன? ஒரு செத்து ஒரு ஆள் அடக்கம் பண்ண பிறகு அவர் எஞ்சி வருவார்னா காமெடியா இல்லையா? இது நான் கேட்கிறேன், காமெடி தானங்க இது? ஒரு ஆள் செத்து கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு, உள்ள தூக்கி போட்டாச்சு, கபரை கட்டி மூடியாச்சு, அவர் எஞ்சி வருவார் அப்படிங்கிறது காமெடி இல்லை? காமெடி தான் அது, கிண்டல் தான் அது. உன் செயல் கிண்டலுக்குரியது. யானையில கொடி எடுக்க எங்கனையாவது இருக்கா ஹதீஸ்ல? அந்த யானை இந்த ஊர்ல யானையெல்லாம் வருதா? யானையில கொடி எடுக்கிறதா கிடையாது. நல்லதா போச்சு. அது பொட்டல் பொரியெல்லாம் நான் கேட்டேன், யானையில எடுக்கல, புலியில எடுத்துட்டு வாப்பேன் கொடியை. அவுலியாக்களுடைய பறக்கத்தினால யானை வந்து மெதுவா அமைதியா சத்தம் இல்லாமல் போகுது. புலியில வாடா பார்ப்போம். இந்த கேரளாவில் 2 யானை மதம் முடிச்சது தர்கால தெரியுமா உங்களுக்கு? ஒரு 2-4 மாசத்துக்கு முந்தி பின்னி எடுத்துட்டு தான் முடியும். நிறைய பேர் முட்டித்தல் செத்து சீரழிஞ்சிட்டான். அவுலியாவே எல்லாம் பூச்சை காண பேச கிடையாது. அல்லான்னு சொன்னா அல்லானோட இவன் சொல்லியிருக்க மாட்டான்.
மக்கத்து காவிர்கள் அல்லாஹ் சொல்றான், ஒய்தா கஷியஹும் மௌஜுன் கதுலலி தஅவுல்லாஹ முഖலிஸினா லஹுத்தீன் ஃபலம்மா நஜ்ஜாஹும் மினல் பர்ரி ஃபமின்ஹும் முக்தஸித் வமா யஜஹது பிஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் கஃபூர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மக்கத்து காவிர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கடலினுடைய மலைகளை போன்ற கடல் அலைகள் வரும் பொழுதெல்லாம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று கூறுவார்களாம். மக்கத்து காவிர் அவன் கடலை விட்டுட்டு கரைக்கு வந்த பிறகு அல்லாஹ் மறந்து விட்டு அவனுக்கு இணை வைக்கிறார்கள், துரோகிகள் அப்படிங்கிறான். இவன் அந்த மாதிரி நேரத்தில் கூட, எந்த மாதிரி நேரத்தில் கடல்ல மாட்டிக்கிட்டா கூட முஹித்தீனே அப்படிங்கிறான், படுபாவி பெயர். இந்த மாதிரி கஷ்டம் வந்தா கூட மலுங்குன்னு சொல்லுவான் போல் இருக்கு. யோசிச்சு பாரு, அல்லாஹ்னா என்ன, அல்லாஹ்வுடைய பவர் சுருக்கமாக விளங்குறதா இருந்தா, நபிமார்களை நம்பவில்லை என்று சொன்னால் முஸ்லிம் இல்லை, அவுலியாக்களை நம்பவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. அதான் வச்சுக்க. நான் கேட்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட, இப்ராஹிம் நபி யார், ஈசா நபி யார், மூசா நபி யார், ரசூலுல்லாஹ் யார் தெரியாதுங்கிறிய, அப்படி சொன்னா காஃபிர், ஈமானே இல்லைன்னு அர்த்தம். ஈசான்னு ஒரு நபி வந்தார் நம்பணும், இப்ராஹிம்னு ஒரு நபி வந்தார் நம்பணும், ரசூலுல்லாஹ் நபி வந்தார் நம்பணும். முஹீத் அப்துல் ஜலானி யாரு தெரியாது, இப்போ நான் காஃபிரா, நான் முஸ்லீம் இல்லையா? மலுக்கு தெரியாது, மலுங்கு தெரியல, என்ன என்னை பத்தி மலுங்குக்கு தெரியுமா? மலுங்கு உயிரோட இருக்கும், அப்புறமா என்ன தெரியாது பாரு, எனக்கும் என்னை பத்தி மலுங்குக்கும் தெரியாது, மலுங்க பத்தி எனக்கும் தெரியாது. என்னை பத்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரியாட்டாலும் ரசூலுல்லாஹ் பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதான் அடிப்படை. நபிமார்கள் என்பவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களை நம்பாவிட்டால் காஃபிர். அவுலியாக்கள் என்பவர்கள் நம்முடைய மனிதர்களால் சொல்லப்பட்டவர்கள், அனுமானிக்கப்பட்டவர்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நீண்ட நேரம் பேசினா நான் நினைச்சேன், ஒரு அளவு தான் அந்த மைக்கு ஒத்துழைக்குது நமக்கு. யோசிச்சு பாருங்க, அடிப்படை விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி நம்ம எல்லா முஸ்லிம்களும் நம்புறீங்களா? அது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இந்த ரெண்டு வசனத்தை தெரியாத முஸ்லிம்கள் அஜத்மார்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். இந்த நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒண்ணு, அல்லாஹ்வை நீங்கள் நேசித்தால், எல்லா தாய்மார்களும் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வை நீங்கள் நேசித்தால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், மூணு விஷயம் இருக்கு. நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அதான் எல்லாரும் நேசிப்போமே, அது பெருசு இல்லை. அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், இதை விரும்பாத ஆள் யாராவது இருப்பீங்களாங்க? தான் பாவம் மன்னிக்கப்படணும்னு எல்லாருமே நினைப்போம். குழந்தையிலிருந்து சாவப்போற கிழமை வரையில என் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லாத முஸ்லிம்களே இருக்க முடியாது. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லிவிடு. இந்த உத்தரவாதம், இந்த கேரண்டி உலகத்துல வேறு எவருக்கு கிடையாதுயா. அதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? காட்டிடுவாப்போம். அல்லாஹ்வுடைய நேசம் உனக்கு வேணும், உன் பாவம் மன்னிக்கப்படணும், ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றணும். இதை வேற முஹீத்துல் அல்லாஹ் சொல்லியிருக்கானா? மலுங்குக்கு சொல்லியிருக்கானா? வேற எந்த அபூபக்கர் சித்திக்கு சொல்லல, உமருக்கு சொல்லல, மற்ற நபிமார்களுக்கு கூட இதை சொல்லல. சொல்லினா அவங்க சமுதாயத்தோட முடிஞ்சு வச்சு. அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதர் வழி தான் நடக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் வழி எங்கனாச்சும் இருந்திருக்கா? நீங்க பண்ற கூத்து இருக்கா? வெடி வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, இது வைக்கிறது, மோல் தோறது, பாத்தியா ஓடுறது, இந்த கூத்து பண்றது எங்கனையாச்சும் சவாலா விடுறோமே. எங்க மேல உள்ள கோபத்தில் தயவு செய்து நீங்கள் வீணா போவாதீங்க. எங்க கூட சேர்ந்துக்கிட்டா நீங்க திருந்தன தேவையில்லை. டிஎன்ஜி தவிர சேரவே வேண்டாம். நீங்களா இருந்துகிட்டு அல்லாஹ் சொல்ல கேளு. நீங்கள் உங்க வீட்டில் உங்க ஜாமாத்துல இருந்துகிட்டு ரசூலுல்லாஹ் சொல்ல கேளுங்க. சில தாய்மார்கள் நினைக்கலாம், எதுக்கு வம்பு சொந்தக்காரன் வந்து கேட்காரு, தர்கா காசாக்காரு, பல ரூபாக்காரு, வேற என்ன செய்ய? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாட்டா அப்படி செய்வீங்க. சாராய கடை வைக்கிறது காசு கடை கொடுப்பீங்களா? பன்னிக்கறி வைக்கிறது காசு கடை கொடுப்பீங்களா? பன்றி ஸ்டால் ஒன்று போட போறோம், உன் காசு தானே கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்க மாட்டியே? அது குற்றம், பாவம்னு நினைக்கிறிய, மறுமையில் அல்லாஹ் கேட்பான்னு நினைக்கிறிய. அது போன்றுதான் இந்த இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வருவது பன்றிக்கறியை விட கேடுகட்டது, சாராயம் குடிப்பதை விட கேடுகட்டது. ஏன்? வழிகேடு என்று பெருமானார் சொல்கிறார். அத்தனையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அது போன்ற வழிகேட்டை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்வது மட்டுமல்ல, பிறர் அதை செய்யும் பொழுது முடிந்தால் தடுங்கள், முடியாவிட்டால்
நீங்கள் ஒதுங்கணும். காசை கொடுத்தீங்கன்னா நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு ஆயிரும், பணத்தை கொடுத்தீங்கன்னா என்கரேஜ் பண்றீங்கன்னு ஆயிரும். நீங்கள் திருந்துவது மட்டும் முக்கியமல்ல, பிறர் கெட்டலையும் பொழுது குறைந்தபட்சம் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் வாய் மூடி நாம் ஒதுக்கி கொண்டால் தான் நாம் அல்லாஹ்வுடைய அருளை மறுமையில் வெற்றியை பெற முடியும். இல்லை என்றால் அந்த அழிவோடு சேர்ந்து நாம் அழிந்து விடுவோம். அதுபோன்ற பாவத்தை விட்டு அந்த அழிவை விட்டு நம் அனைவரையும் அல்லாஹ் காத்தருள்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்